ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தோட ஒரு முக்கியமான இடம். சேலத்தை வந்து இப்படி பார்த்தா என்ன அழகு தெரிய போகுது. பட் நம்ம வந்து போய் பார்க்க போகிறது சேலத்தோட மொத்த அழகையும் பார்க்க போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜருகுமலை. ஜருகுமலையிலேருந்து நம்ம சேலத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தோட அழகாக இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சீலநாயக்கன்பட்டி பைபாஸ். இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் டிராஃபிக் வேறு இருக்குது இந்த டைமில். இன்றைக்கி சாட்டர்டே, ஜூன் 1 இன்றைக்கி சாட்டர்டே. மதியம் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 3 o'clock ஆக போகுது. ஸோ கைஸ், என்னோடய ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ கிளாரிட்டி, வீடியோவோட இந்த ஃப்ரண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் ஸ்ட்ரைட்டாக போனால் மதுரை போகலாம். மதுரை திண்டுக்கல் ரூட்டு. நம்ம லெஃப்ட் எடுத்தால் சென்னை ரூட்டு, ரைட்டில் பெங்களூர் ரூட்டு. நம்ம வந்து ஹைவே ஏறிப்போம். ஏன்னா ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம ஹைவேலேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரியுதான்னு தெரியல, இங்கேருந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் உங்களுக்கு. அங்கே அந்த ஹில் ஸ்டேஷனில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதுதான் ஜருகுமலை. இதுவும் இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கும். கண்டினியூஸாக அப்படியே ஒரே ஹில்ஸாக தான் இருக்கும் சேலத்துக்கு. அதனால தான் வந்து சேலம்னு பேர் வந்தது. மலைகள் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். கிளைமேட் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகேவாக தான் இருக்கும். நம்ம ஆன் தி வேல ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிக்கலாம். ஆனால் மேலே வந்து கடைகள் எதுவுமே கிடையாது. நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் இங்கேயே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது வேணும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அங்கே மேலே போனால் எந்த கடையுமே இல்லை. ஒரு சின்ன கிராமம் இருக்குது. ஒரு 1500 பேர் வாழ்கிற ஒரு கிராமம். 1500 பேர் இல்லை, ஒரு 400 குடும்பம் இருக்குது. 400 குடும்பத்தில் மேக்ஸிமம் ஒரு 3 மெம்பர்ஸ் வச்சுக்கலாம். இதுதான் ரூட்டு. நம்ம இந்த ரூட் வழியாக தான் போகணும். ஸோ ஹைவேங்கிறதுனால நம்ம பார்த்து கட் பண்ணுறது ரொம்ப சேஃபு. முக்கியமாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க எல்லோரும். அங்கே பாருங்கள் தலைவரை வேகனாக போய் ரோட்டை தாண்டி வெள்ளைக்கோடு தாண்டி தான் நிறுத்துவார் போல். தெரியுதுங்களா? அப்படியே கண்டினியூவாக வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து இருக்கும். இது வீக்கெண்டுனால கொஞ்சம் மோஸ்ட்லி மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே ஓகே, நம்ம வந்து இந்த லெஃப்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் போயிட்டு வரலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு லேக் ஒன்று இருக்கும். அந்த லேக்கை சுற்றி வருவோம். இந்த வழியாகவும் போனால் லேக் இருக்குது, பார்த்துட்டு தான் போவோம். லாஸ்ட் வீக் மழை பெஞ்சதில் கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த லேக்கில். ரோடும் நல்லா இருக்குங்க, பயப்பட தேவையில்லை. நம்ம கார்லேயும் மேலே போகலாம். அதனால் வந்து நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். பாருங்கள், லாஸ்ட் வீக் மழை பெஞ்சதில் இந்த லேக்கில் தண்ணி இருக்குது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக் நல்லா அழகாக தெரியும். மேலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். மக்களே அப்படியே பாருங்கள் இந்த ரோடை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஒரு செக் போஸ்ட் இருக்கும் இங்கே. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு இருந்தாங்கன்னா நம்ம சொல்லிட்டு போயிடுறது நல்லது. பார்த்திங்கன்னா இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காட்டுறேன் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இங்கே இந்த ஊருக்கு பஸ்ஸெலாம் எதுவும் கிடையாது. இப்போதைக்கு வந்து இவங்க உள்ளூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்கப் வேன் இருக்குது இல்லைங்களா, நம்ம பொலிரோவில் பிக்கப் இருக்குல்ல, ஸோ அதில் தான் இவங்க மக்கள் பாதி பேர் போயிட்டு வராங்க. பெருசாக எந்த வண்டியுமே இங்கே வந்து ஏறாது. காரே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரகிள் கொடுக்கும், பைக்கே ஸ்ட்ரகிள் கொடுக்கும். ஆக்சுவலாக ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், நானே செகண்ட் கியரில் தான் போயிட்டுருக்கேன். அப்படியே இங்கே இருக்கிற அப்படியே இந்த வியூ பாருங்கள். இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள், ஒரு 2 இயர்ஸ் பேக்லாம் இந்த ரோடு வந்து வெறும் மணல் ரோடுங்க, மண் ரோடு தான். மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டம் மேலே ஏறதுக்கு வரதுக்கு போகிறதுக்கெலாம். அப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து ரோடு போட்டிருக்காங்க இங்கே. அங்கே பாருங்கள், மொத்த அழகும் காட்டுறேன் இறங்க உங்களுக்கு. தெரியுதுங்களா ரோடு எப்படி எவ்வளோ மேடாக இருக்குன்னு? ஆக்சுவலாக கேமராவில் தெரியாது இது ஒரு மேடு இருக்குன்னு, ஆனால் வந்து பைக்கில் போகும்போதும் நடந்து போகும்போது மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய மேடாக இருக்குன்னு. இது 250cc பைக்கு, ஆனால் இதுக்கே ஸ்ட்ரகிள் கொடுக்கும். அதனாலே மோஸ்ட்லி மேலே இருக்கவங்க வந்து பைக்ஸ் வந்து கியர் பைக்ஸ் வாங்க மாட்டாங்க. எல்லாருமே ஸ்கூட்டி டைப்பில் வச்சுருக்காங்க, வித்தவுட் கியர் பைக்ஸ். மை காட், இங்கே பாருங்கள் வியூவை, தெரியுதுங்களா வியூவு எப்படி இருக்குன்னு? அப்படியே இந்த மலையிலேருந்து அப்படியே அந்த மலை வந்து அந்த மலை இந்த மலை இந்த மலை நடுவில் அங்கே ஒரு கோவில் சூப்பராக இருக்குல்ல. நம்ம இன்னும் மேலே போய் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் மேலே வந்து காமிக்கிறேன். கிளைமேட் நினச்சதை விட நல்லா இருக்குது, வெயில் இல்லை, அதான் ஒரு நல்ல விஷயம். எஸ், யாரும் கூட்டமும் இல்லை. இதுதான் அந்த ஒரு வியூ பாயிண்ட் வர பிளேஸு. என்னதான் கீழே குப்பை இல்லைனாலும் மேலே வந்தால் எல்லா குப்பைகளாக தான் இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம வந்து எங்கே வரோம்னு சொன்னோமோ ஜருகுமலை. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஊருக்கு போகிற வழி. மேலே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 குடும்பம் இருக்க தான் சொல்கிறாங்க. அதை பாருங்கள் மக்களே, சேலமோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இருங்க, உங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் சேலமோட வியூ. நம்ம கீழே பார்த்த லேக் அங்கே இருக்குது பாருங்கள். கண்டினியூவாக ஹில்ஸு தான், அப்படியே சின்ன சின்ன மலைகள் வந்து கண்டினியூவாக ஹில்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சேலம், அதுதான் சேலம். கொஞ்சம் மிஸ்டெல்லாம் கொஞ்சம் கிளியரான மாதிரி இருக்குது. ஏற்காடு மலை அதான் தெரியுதான்னு தெரியல. இந்த மலைக்கு அப்படியே பேக் சைடில் ஏற்காடு மலை. ஓகே மக்களே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய் பாய்.